பிரைஸ் தி லார்ட். பிரியமான வாலிப சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கான வேதவசன சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வாலிபத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ளணும். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, இந்த வாலிப பருவத்தில் ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொண்டா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பைபிளில் யோசேப்புன்னு ஒரு வாலிபர் இருந்தார். அவருக்கு வாலிப பருவத்தில் எல்லா வாலிபர்களுக்கும் வருவது போல ஒரு சோதனை வந்துச்சு. ஆனால் அந்த வாலிபத்தை பாவத்துக்கு இடம் கொடுக்காம தன்னை வேத வசனத்துக்கு பயந்து காத்து கொண்டபடினாலே அவர் எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாக வாழ்ந்தாராம். அந்த அடிமையாக வாழ்ந்த அதே தேசத்தில் அவர் எகிப்துக்கே அதிபதியாக கர்த்தர் அவரை உயர்த்தினாராம். இன்றைக்கி வாலிப தம்பியே சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து கூட சொல்கிறார். உன்னை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உன்னை பெரிய அளவில் உயர்த்தும்படி கர்த்தர் நினைக்கிறார். ஆனால் உன் வாலிபத்தை நீ காத்துக்கோ. வாலிப பருவத்தினுடைய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, பாவங்களுக்கு விலகி ஓடு. அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது உன்னை வேத வசனத்தின்படி நீ காத்துக்கொள்வாயானால், எகிப்திலே அந்த யோசேப்பை உயர்த்தினவர் உன்னை கூட உன் வாழ்க்கையில் உயர்த்தி உன்னை அழகுப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you.